வணக்க மக்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்திங்கன்னா யானை நெரிஞ்சல். யானை நெரிஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வயல்வெளியில், இந்த காடு போல் இருக்கிற இடத்துல, இந்த தரிசு நிலங்களில் எல்லா இடத்துலையும் வந்து சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் வந்து யானை நெரிஞ்சல். யானை நெரிஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு அது வந்து முள் மாதிரி இருக்கும். அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் மேலே காலை வைக்காது அப்படிங்கிறாங்க. அதனாலேயே அதுக்கு வந்து யானை நெரிஞ்சல். அது பார்த்தோன்னே அந்த யானை நெரிஞ்சலை பார்த்தோன்னே அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே காலை வைக்காது. அதனாலேயே அதுக்கு பேர் வந்து யானை நெரிஞ்சல் அப்படின்னு பேர் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. யானை நெரிஞ்சல் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூரினல் ட்ராக்கில் இருக்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எரிச்சலாக இருக்குது, ரத்தம் வராமல் ரத்தப்போக்கு இருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் வெள்ளை வெட்டுக்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள், யூரினல் ட்ராக்கில் என்ன பிரச்சனைனா இருக்கட்டும்ங்க, எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை நெரிஞ்சல் வந்து கிளியர் பண்ணுது. அந்த வயிறு வலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருமருந்துன்னு தான் சொல்லலாம். இது ஒரு நல்ல ஒரு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். இதில் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது நவீன உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்துட்டாங்க. என்ன இப்போ எது வந்தாலும், இப்போ இருமலாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், கோல்டு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தலை வலிக்குது, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு போகிறாங்க, டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு மாத்திரை வாங்கி கொடு, அவர் எண்ணெய் எழுதி கொடுக்குறாரு, வாங்கி வாயில் போட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏங்க டாக்டர்ஸ்லாம் இப்போ வந்தவங்க இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதிக இயற்கை மூலிகைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் தான் வந்து முன்னோர்கள் வகுத்த சூத்திரங்களை வச்சு தான் வந்து இன்றைக்கி மருத்துவமே நடந்துகிட்ருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மறந்துட்டு, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் சொல்கிறத வாங்கி 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 போட்டு வயிறை புண்ணாக்கி நிறைய அல்சர் ப்ராப்ளம்லாம் மாத்திரைகள் அதிகமாக போடுறதுனால தான் வருது. நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள், ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாது. அதனால் அந்த ஹீட்டு பிரச்சனை, உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குது, எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு தாங்க இந்த யானை நெரிஞ்சல். எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது, அடிக்கடி வந்து கோல்டு ஆகுது, ஹீட்னால கோல்டு ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த யானை நெரிஞ்சல் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த யானை நெரிஞ்சல் செடியை ஒரு 4 பிரிச்சுக்குங்க. 4 பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வெறுமனே வாட்டரில் ஒரு கிளாஸு இல்லை ஒரு பெரிய பாத்திரமோ இல்லை இதெல்லாம் ஒரு 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 குடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியில் வச்சு நல்லா அதை முக்கி எடுத்திங்கன்னா, நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா உள்ளே முக்கி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த தண்ணி நார்மலாக இருக்கிற தண்ணி உங்களுக்கு குழப்பு உள்ள ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு திரவமாக மாறிடும். சரிங்களா? எண்ணெய் மாதிரியான திரவமாகிடும். அதை நீங்கள் வடிகட்டி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள ஹீட்டு அப்படியே படிப்படியாக குறையிறத நீங்கள் உங்கள் கண்ணார பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு உடம்புல ஃபீலிங் தெரியும். இது இல்லை, நான் தண்ணியில் குடிக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாக்கா மோரில் கலந்து குடிக்கலாம். மோரில் கலந்து குடித்தீங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்டு. மோரில் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். மோரில் கலந்து குடிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்களா, இந்த சோறு வடித்த தண்ணி அது சொல்லுவாங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து இதை வந்து போட்டுக்கூடிய நல்லா டிப் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா, ஃபிக்ஸ் வந்தவங்க குடிக்கக்கூடாது. ஃபிக்ஸ் வந்தவங்க குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு வந்து கூலிங்கான உடம்பு. அதனால் அவங்க குடித்தாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபிக்ஸ் வரவங்க குடிக்கக்கூடாது. சரிங்களா? மற்றபடி இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப என்னால் முடியல அப்படின்னும் போது மட்டும் டாக்டர் அனுப்புவாங்க. மற்றபடி சின்ன ப்ராப்ளத்துக்கு டாக்டரை தேடி போக தேவையில்ல. நமக்கு இது உடலில் வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் நம் வீட்டின் அருகிலேயே இருக்கிறது. அதை இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். இயற்கையில் உள்ளது மருந்து. இனியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் திருந்து, தேவையானவைகளுக்கு மற்றும் அவசரத்துக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும். சிறிய விஷயங்களுக்காக, இப்போ நோய்களுக்காக நாம் ஆஸ்பத்திரி செல்ல தேவையில்லை. நன்றி, வணக்கம்.